வெல்கம் டு அவர் சேனல். சோறு வச்சோம் பேர் வைக்கல. இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே எங்க அம்மா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, ரேஷன் அரிசியில கஞ்சி வத்தல் செய்வாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ எனக்கு மேக் பண்றதுக்கு 2 days ஆச்சுங்க. ஏன்னா அந்த வத்தல் எல்லாமே வெயில்ல காயணும் இல்லையா, அதனால இதுல ஒரே வீடியோவை உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஷன்ல வாங்குறதுனால கொஞ்சம் அழுக்கா இருக்கும் இல்லையா, அதனால நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸா அரைச்சிடணும். பாருங்க எவ்வளவு தண்ணியா அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு பெரிய பாத்திரத்துல 1 கிளாஸ் பச்சரிசிக்கு நான் 10 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி நல்லா அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தண்ணி தனியாவும் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த பச்சரிசி வேக வேக நமக்கு கெட்டியாயிட்டே வரும். அதனால இந்த தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப வத்தலுக்கு தேவையான கார நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போறோம். நம்ம வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் அதுல ஊத்திக்கலாம். இதுவுமே நல்லா கொதிக்கணும். வீட்டுல நமக்கு ஸ்நாக்ஸே இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த வத்தல் எடுத்து போட்டு வறுத்து சாப்பிடலாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம அந்த அரைச்சு வச்ச பச்சரிசியை கைவிடாம கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு பாருங்க அந்த ஊத்தக்குள்ளேயே. சோ கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கட்டி இல்லாம இருக்கும் நமக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தண்ணி தேவைன்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, தனியா கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சே தான் நம்ம இதை கிளறிட்டே வரணும். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல இருந்ததுன்னா டக்குன்னு கெட்டி கெட்டி ஆயிரும். அதனால சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க பாத்திரத்துல ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஆனா தண்ணி ஊத்தி கிண்ட கிண்ட அது அந்த பாத்திரம் ஃபுல்லாவே வர அளவுக்கு வந்துரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சீரகம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இத மாடிக்கு கொண்டு போறேன். மாடியில நல்லா வத்தல் போடுறதுக்கு நல்ல துணியெல்லாம் போட்டு பக்கா செட்டப்போட வச்சிருக்கேன். இது ஹீட்டா இருக்கும் பொழுதேதான் ஊத்தணும். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியா காய்ச்சின கஞ்சி இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரவுண்ட் ஷேப்ல ஊத்தி எடுத்துக்கலாம். இது வெயில்ல நல்லா காயணும். ஸோ இது ஈவினிங் வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லா ஊத்தி முடிச்சாச்சு. இது ஈவினிங்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரே நாள்ல எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட பேக் சைட்ல திருப்பிட்டு லைட்டா தண்ணி தெளிக்க போறோம். தண்ணி தெளிச்சு இது எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சு எடுக்க போறோம். இதுல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலுமே நமக்கு டேஸ்டா ஒரு பொருள் வேணும்னா கொஞ்சமாவது மெனக்கெட்டு ஆகணும் இல்லையா. ஏன்னா தண்ணி தெளிச்சாதான் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும்.
இப்ப இது எல்லாத்தையும் நானும் எங்க அம்மாவும் தான் உட்காந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறேன். பொறுமையா எடுக்கணும், இல்லைன்னா அது உடைஞ்சிரும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்துடலாம். எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஃபுல்லா எடுத்து முடிச்சாச்சு. எவ்வளோ மெல்லிசா இருக்கு பாருங்க. நம்ம வந்து நல்ல தடிதடியா தான் ஊத்தணும். காஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ மெல்லிசா இருக்கு. இத மறுபடியும் மாடியில வந்து நெக்ஸ்ட் டே வந்து வெயில்ல நல்லா காய வச்சுக்கலாம். ஏன்னா சென்டர்ல எல்லாம் வந்து காஞ்சிருக்காது, ஓரத்துல மட்டும்தான் காஞ்சிருக்கும். அதனால செகண்ட் டே வந்துட்டு அதை காய வச்சு எடுத்தாச்சு. இப்ப வாங்க அதை பொரிச்சிடலாமா. நம்ம ஒரு கடாயில வந்துட்டு ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த வத்தலை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வருது பாருங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு செம்ம டேஸ்டான கஞ்சி வத்தல் ரெடி ஆயிருச்சு. நமக்கு வந்துட்டு பொரியலே தேவையில்லை, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு. கஞ்சி வத்தல் எப்படி பண்றதுன்றது வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதோட இல்லாம நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.